श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते नारायणि नमोस्तुते नारायणि नमोस्तुते। श्री ललिता परमेश्वरी देवी की जय। हरि ओम तत्सत। श्री ललिता सहस्रनामम அம்பாளுடைய நாமங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம 154வது ஸ்லோகம் ஒரு வாட்டி படிப்போம். அதில் எல்லா நாமங்களும் பார்த்தியாச்சு. 154 मूर्ता मूर्ता नित्यतृप्ता मुनिमानसहंसिका सत्यव्रता सत्यरूपा सर्वान्तर्यामिनी सती। இந்த ஸ்லோகத்தில் கடைசி நாமம் 820வது நாமம் சதி. அது ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஒன்று சத்துனே உபனிஷத்து பல வேதாந்த கிரந்தங்கள் சதியனை கூப்பிடுறதுண்டு. சத்து தான் சதி. அப்புறம் சதி அம்பாள் அவதாரம் எடுத்து அங்கே 3 நாமங்கள் நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன். தாக்ஷாயணி, தைத்தியஹந்திரி, தக்ஷயக்ன விநாசினி. அங்கே அந்த கதையெல்லாம் அதுக்குள்ளே வருது. அதனால சதி. அடுத்தது இன்னைக்கு இப்போ 155வது ஸ்லோகம் நம்ம தொடங்கணும். பிரம்மாணி பிரம்மஜனனீ बहुरूपा भुदार्चिता प्रसवित्री प्रचंडाग्न्या प्रतिष्ठा प्रकटाकृतिः। 821வது நாமம் பிரம்மாணி அனி பேரு. ஒரு அர்த்தம் பிரம்மதேவனுடைய மனைவி பிரம்மாணி, சரஸ்வதி தேவி. அப்புறம் பிரம்மாணி என்ன இன்னொரு அர்த்தம், அம்பாளுன்னு பிரம்மனா எடுத்துக்கிட்ட பிரம்மதேவனுக்கு உயிர் கொடுத்து பிறக்க வச்ச அப்படின்னு அர்த்தம் பிரம்மாணி. சத்துர்முக பிரம்மனு என்ன புராணம் கூட அதானே சொல்கிறது. விஷ்ணுவுடைய தொப்பிலில் நாபில் பிரம்மதேவன் வந்தார். இங்கே இந்த பதத்தின் பிரித்து பார்த்தா பிரம்மா ப்ளஸ் அணி. அந்த அணி என்ன வால். பொதுவாக நம்ம உக்காரணம்னாலும் பல ஜந்துகள் உக்காரணம்னா அது அந்த முதுகில் இருக்கிற கடைசி போன், அதுக்கப்புறம் உட்காரும். இந்த வால் அப்படி இருக்கும். இங்கே பிரம்மா இந்த உலகம் மொத்தத்துக்கு அப்படி ஒரு ஆதாரமாக சப்போர்ட் இருக்கிறதுனால பிரம்மாணி.
இதுக்கு எங்கே நம்ம பார்க்கலாமன்னா தைத்திரு உபனிஷத்தில் அது வர்ணனம் பண்ணும்போது அங்கே தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தக்ஷிணபக்ஷः பிரமோத உத்தரபக்ஷः ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா. புச்சம் அன்னா கூட வாலுதா, அணி அன்னா கூட வாலுதா. அதனால் அந்த புச்சம் பிரம்ம தான் அந்த சப்போர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். முக்கியமாக இந்த இங்கே பறவை பற்றி எக்ஸ்பிளனேஷனாக இருக்கிறதுனால லெஃப்ட் விங் ரைட் விங்குன்னு அந்த பறவைக்கு அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த வால் தான் மெயினாக அதையும் இருக்கணும். அது வேறு ஒரு ஷேப்பில் அப்படி இருக்கும். அது பார்த்தது அப்புறம் ஏரோப்ளைனு கூட கண்டுபிடிச்சி அப்படியெல்லாம் பண்ணேன். ஸோ பிரம்மாணி, பிரம்மனுக்கு இன்னொரு பேர். ஃபிமினைன் வேர்டாக சொல்லும் போது பிரம்மாணி ஆகிறது. அடுத்த நாம பிரம்மா. இங்கே பிரம்மான்னா பிரம்மன் அர்த்தம். பொதுவாக பிரம்மன் அப்படின்னு சொல்லணும். பிரம்மா అని நிறுத்திட்டாவே பிரம்மா అని சொல்லலைன்னா அது சதுர்முக பிரம்ம இல்லை, பிரம்மன் தான். ஸோ பிரம்மன், பிரம்மனை பற்றி நிறையவே கேட்டுட்ருக்குறோம். முண்டகோபனிஷத்துலையோ எல்லா இடத்துலையும். அதிஷ்டானம் எது உபாதான நிமித்த காரணமாக இருக்குது, ஆனால் விவர்த்த காரணமாக இருக்குது, சர்வகதமாக இருக்குது, நித்தியமாக இருக்குது, அது ஏகமாக இருக்குது, சாரமாக இருக்குது. இப்படி பல வகையாக அந்த பிரம்மன் பற்றி விவரணம் நிறைய விவரிக்க வேண்டியதில்லை. அப்படின்னு பாருங்க, பிரம்மா பிரம்மாணி என்று சொல்லும்போது அது ஜஸ்ட்டு ஒரு இத்தனை இருக்கான்னா சிவசக்தி மாதிரி தான். ஸோ பிரம்மனுக்கு மாயா சக்தி இருக்குல்ல. ஸோ பிரம்மாணி என்ன பிரம்மனுடைய வைஃப்னு கூட சொல்லலாம், மாயானி. அதில் வந்து தானே அப்புறம் பிரம்மாஜி வந்தார், அப்புறம் வந்தார், இது வந்தார், எல்லாம் சிருஷ்டி. அது விவரம் கூட இப்போ நம்ம முண்டகோபனிஷத்தில் நேற்றுக்கு பார்த்தோம். கிராஸ் ஸ்தூலமான சிருஷ்டி வரப்போகிறது. முதல் வந்து ஹிரண்ய கர்ப்ப சூக்ஷ்ம சிருஷ்டி பற்றி சொல்லியிருக்கு. ஸோ பிரம்மன். அப்போது ஜனனி, ஓகே, பிரம்ம ஜனனி, பிரம்மாணி, பிரம்மன், ஜனனி தனியாக வார்த்தை எடுத்துக்கிட்டால் எல்லாருக்கும் தாய். ஜனனி, மதர் ஆஃப் ஆல். ஓகே, ஏன்னா பிரம்மன் எடுத்துக்கும் போது சர்வ சிருஷ்டிக்கு காரணம் என்ன? காரணம் அக்ஷர பிரம்ம காரணம் இல்லையா? ஒரே பிரம்மன் காரணம். ஸோ அதனால ஜனனி. இப்போது இதெல்லாம் சேர்த்து ஒரே விதமாக புரிஞ்சுக்கிட்டால் பிரம்மன் புருஷ. இப்போது ஒரு ஸ்திரீ தானாக தாய் ஆக முடியாது. எனி லேடி cannot become a mother without the feminine counterpart, isn't it? அப்போ இங்கே ஜனனி, இந்த மாயா இஸ் ஏபிள் டு, அடுத்த நாமம் கூட பார்த்தா அது சரியாக இருக்கும், பகுரூபா. பல நாமரூபங்களுக்கு அவள் காரணமாக இருக்கான். ஆனால் அதுக்கு பிரம்மனுக்கு அப்புறம்தான் மாயா. இல்லைன்னா அங்கே எந்த உற்பத்தி நாமரூப பிரபஞ்சமே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பகுரூபா. பகுரூபான்னா சர்வம் அதுக்குள்ளே இருக்குது. நீ எத்தனை நாமங்கள், எத்தனை பேர், என்னென்னமோ சொல்லிக்கோ. சஹஸ்ர புருஷ சூக்தம் சொன்ன மாதிரி சஹஸ்ர சீர்ஷா, சஹஸ்ரபாத், சஹஸ்ர அக்ஷி, அப்படி பகுரூபா அநேக ரூபங்களாக இருக்கிற பிரம்மன் ஆதாரமாக வச்சுக்கிட்டு
தான் நிறைய சிருஷ்டினை காட்டுறது. அப்படிப்பட்ட இந்த தேவி அம்பாள் புதார்ச்சிதா. 825 எல்லா மகாத்மர்களால, வைஸ் பீப்புள், புதாகன்னா ஞானிகள், அறிவு ஞானம் இருக்கிறவங்க எல்லாரும் ஞானிகளினால ஆராதிக்கப்படுறவள், வர்ஷிப் பை தி வைஸ் பீப்புள். அதனால பல நாம இருப்பேன். நாம கீர்த்தன லோலுபே சுரபூஜிதே சுகநாரதாதிபிராட்சிதே நடபாலிகே. சுக, நாரத, ஆதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாரும். அதனால புதாக யாரும் இந்த விஷயத்தினை புரிஞ்சுக்கிறாங்களோ சாஸ்திரம் மூலமாக, அவங்க நேற்று சொன்னமில்லை, இந்த பூமி இப்போ எவ்வளோ அழகான இது எல்லாத்தையும் அப்படி ஆராதனை பண்ணணும், பூஜிக்கணும் சர்வத்தனை. புதார்ச்சிதா. அப்புறம் பிரசவித்ரி. ஆல்ரெடி ஜனனின்னு சொல்லியாச்சு. ஜனனி. அப்புறம் சாஸ்திரம் பொதுவாக ஸ்திரீக்கு தான் தாய் ஆகணும், ஆனாதான் அதுக்கு ஒரு பூர்ணத்துவம். அதனால அது மட்டும் இல்லை, ஸ்திரீ எப்பவுமே அந்த புருஷனுடைய சப்போர்ட்டோடு தான் வாழணும். நம்ம சமுதாயத்திலோ சாஸ்திரப்படி ஏன் வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. இப்போ வாழறாங்களே அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது சரியான சின்ன வயசுலேயே சந்நியாசம் எடுத்துக்கிட்டா அப்படி யாராவது, ஓகே, கல்யாணம் பண்ணி, ஆனால் சந்நியாசம் எடுத்துக்கணும், ஞானத்தில் இறங்கி, அப்போ கூட கஷ்டந்தான். ஆனால் சந்நியாசம் அது இல்லாமல் ஸ்பின்ஸ்டராக இருக்கவே கூடாது. இது சாஸ்திரத்தில் ஸ்திரீகளுக்கு சொன்ன விஷயம். இருக்கவே கூடாது. பல பிரச்சனைகள் வரும், அவங்களுக்குள்ளேருந்து பிரச்சனைகள் வரும், வெளியிலேருந்து வரும், எல்லாம் வரும். இருந்தால் குரு பக்கத்தில் இருந்து அங்கே சன்னியாசியாக இருந்து ஞானத்தில் ஈடுபடணும். சின்ன வயசில் அப்பா கிட்ட இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பர்த்த கிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் குழந்தைகள் கூட இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால் அப்புறம் எப்படி முக்தி? என்ன, ஸ்திரீகளுக்கு ரொம்ப சுலபம் முக்தி. என்ன வேலை செய்கிறோமோ, எங்கே இருக்கிறோமோ அங்கே முக்தி. ஆனால் அதுக்குள்ள நிறைய காதில் விஷயத்தினை போட்டுக்கணும். கர்மயோகம் என்னென்ன, உபாசனை, சில எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் அவங்க போட்டும் இருக்கட்டும், யாரோ அப்புறம் கல்யாணம் பண்ணி போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம நல்ல அழகாக கர்மயோகம் பண்ணலாம், உபாசனை பண்ணலாம், அப்படியே தியானம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம், எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? நிறைய டைம் கிடைக்கும் வீட்டு வேலை முடிச்சதுக்கு. இந்த காலத்தில் வீட்டு வேலை எல்லாம் நம்மளாக பண்ணுறோம், பண்ணலையே. நிறையா மிஷின் வச்சுருக்கோம், இல்லைன்னா ஆள் பண்ணுறாங்க, நிறைய இருக்கு. மொத்தத்தில் இந்த வாழ்க்கையுடைய டைமென்ஷன். இன்னொன்று, அந்த கர்மயோகத்தின்னு ரொம்ப நல்லா பண்ணுறதுக்காக, அதனால் இப்போ ஆஃபீஸுக்கு போய் வேலைக்கு போகிறது ரொம்ப தப்புன்னு நினச்சிக்க வேண்டாம். ஆனால் அதையும் கர்மயோகமாக எடுத்துக்கிட்டால், அது கடமையாக எடுத்துக்கிட்டால், அதையும் வித்தைன்னு போதிக்கிறதுன்னா ரொம்ப பெருமைப்படணும். சரியா? வித்தைன்னு போதிக்கிறதுன்னா ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா வித்யாதானம் யார் கொடுப்பா? ஆனால் அங்கே பண்ணும்போது நமக்கு வயிற்றுக்கு வர வேண்டியது ஏதோ வரும். ஆனால் அப்படி ஒரு பக்தியோட, இன்வால்மெண்ட்டோட, ஸ்ரத்தையோட அப்படி
சொல்லி கொடுத்தா அந்த வித்யை சரியா, அது கர்மயோகம். ஞானத்துக்கு அப்படி பக்குவப்படுத்திட்டு நிற்க வச்சிடும். அதனால் ஸ்திரீமார்களுக்கு வீடு அந்த கர்மயோகம் போதும், அது செஞ்சுக்கிட்டு ஞானத்தில் இருந்து. ஆனால் இதெல்லாம் கேட்கணும், சாஸ்திர விஷயம் கேட்கணும், படிச்சுக்கிட்டோ நீ எப்படி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டு அந்த வேலையில் கூட ஆனந்தமாக பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம் எல்லாம் வந்துச்சு. பிரசவித்ரி, பிரசவம் உலகம் மொத்தத்தினே ஓகே. இப்போ தானே சொல்லிட்டேன், மதர் டெலிவரி பண்ண லேடி ஓகே, பிரசவி. உலகம் மொத்தத்தின் சிருஷ்டி மொத்தத்தின் அப்படியே டெலிவரி பண்ணிட்டான். இங்கே பிரசவத்ரி தனியாக எடுத்துகிட்டு முல்லோகங்கள்னு சொல்லணும். பிரசவித்ரி. அப்புறம் பிரச்சண்டா. இந்த பிரச்சண்டா అనేది அம்பாள் பற்றி சொல்லும்போது அந்த புராண கதையெல்லாம், தேவி புராணம் எல்லாம் இந்த பண்டாசுர முதலான ராட்சசர்கள் அவனுக்கு சேர்ந்து அவங்களை எல்லாரும் சம்ஹாரம் பண்ணும்போது வந்த கோபம் முன்னாடி யாரும் நிற்க முடியாது, தாங்க முடியாது. அந்த கோபம் பார்த்து இறந்து போயிடுவான். ஒன்றும் பண்ணல, ஒரு ஹுங்காரம் பண்ண அவ்வளோதான். அந்த சிம்மம் மேலே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சிம்மம் கர்ஜனம் பண்ணவே அம்பாள் பண்ண அந்த ஹுங்காரத்துக்கு லோகங்கள் எல்லாம் ஆடி போயிடுச்சு. இதெல்லாம் கதை புராணம் சொல்லுது. இங்கே பிரச்சண்டான்னா ரொம்ப சூப்பர்னு அர்த்தம். பயங்கரம், தமிழ் பயங்கரம், தமிழ் சூப்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டெரிபிள்னு அர்த்தம். முக்கியமாக இந்த எக்ஸ்பிரஷன் அந்த கோபம் வந்தப்போ துஷ்ட சம்ஹாரம் பண்ணுறதுக்கு, சிஸ்டர்களை ரட்சிக்கிறதுக்கு வர அந்த கோபம் பாருங்க. அது அப்போ பிரச்சண்ட, சண்ட பிரச்சண்ட, பிரகர்ஷனேன சண்ட. அது அம்பாளை பற்றி சதி கதை சொல்லும்போது அன்றைக்கி தாக்ஷாயணி கொஞ்சம் செண்டியாக மாறிட்டான். செண்டி அண்ணா அடம் பிடிக்கிறவனு கூட அர்த்தம். அது அங்கே கொஞ்சம் அம்பாளுக்கு அழகாக இருக்கும். அதெல்லாம் அடம் பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் நகம் எல்லாம் கடிச்சிக்கிட்டு கால் எல்லாம் வச்சு இப்படி கீறிட்டு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன் பாகவதத்தில். அப்புறம் அங்கே வாசல் கிட்ட இருந்துட்டு சாஞ்சிக்கிட்டு வெளியே ஒரு கால் வைக்கணுமா வேண்டாமா, இவர் எல்லாம் இது சொன்னால் ஊன்னு அப்படின்றார், எதுவுமே சொல்ல. அப்புறம் அப்படி இருக்காங்க அப்படின்னு செண்டி பாவம் வந்துச்சு. ஓகே, ஸோ அது வரும் நமக்கு எல்லாம் உள்ள இருக்குல்ல அப்பப்போ. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த செண்டி பாவம் வராமல் இருந்தால் நல்லது. அம்பாளுக்கு அது வேறு. கோபம், நம்ம கோபம் எதுக்குன்னு காரணம் இல்லை. அம்பாளுக்கு அங்கே காரணம் இல்லாமல் கோபம் வந்துச்சு சிவனு மேலே. அது வேறு சிவனு மேலே போயிடுச்சு இல்லாமா. அப்புறம் என்ன ஆச்சு, இல்லாமல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சிவன் தடுத்தலை, நிறுத்தலை. தக்ஷனுடைய மகன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டு போறியே அன்னார், அவ்வளோதான். தாக்ஷாயணின்னு கூப்பிட்டாராமா. அதுக்கு முன்னாடெல்லாம் நல்ல அழகாக வேறு நாமங்கள் எல்லாம் வச்சு கூப்பிடுவார். பிரச்சண்டா, பிரச்சண்டா. இந்த பல இதெல்லாம் ரொம்ப சாதிச்சா கூட பொதுவாக இந்த எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது இங்கே சொல்ல மாட்டான் பிரச்சண்ட பகுமதி. அந்த பார்ட்டிக்கு
அந்த மனுஷனுக்கு அவனுக்கு வந்து பிரச்சண்ட பகுமத்தன்னா ரொம்ப மார்ஜினோடு ஜெயிச்சிட்டான்னு சொல்லும்போது கூட அப்புறம் பலம் இருக்கிற அந்த ரெஸ்லர் இவங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சண்ட வார்த்தை இருக்கு. பட் இந்த கான்டெக்ஸ்டில் இங்கே வந்து அம்பாள் கோப ரூபிணி. வேறே விதமாக பார்த்தா இந்த இயற்கையில் இருக்கிற இந்த பஞ்ச மகாபூதங்களுக்கு உள்ளே வர அந்த ஒரு அதோட எக்ஸ்பிரஷன் ஒரு பவர் வருது பாருங்கோ. அது கோபம் தான், கோபமாக எடுத்துக்கிறோம் நம்ம. அது நிஜமாக கோபமாக எதுக்கு பண்ணுறது, யார் மேலே கோபம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது பார்த்தீங்களா எவ்வளோ பவர். ஒரு புயல், ஒரு வெள்ளம் வந்துச்சு, சுனாமி, பூகம்பம், எல்லாமே அன்கண்ட்ரோலபிள் இல்லையா? அதெல்லாமே பிரச்சண்ட சக்தி. ஓகே, மகாசக்தி. அதோட வேகம், அது வந்துச்சுன்னா அதோட வேகம் எப்படி இருக்கு, காற்று வேகம் எப்படி, ஜலத்தோட வேகம் எப்படி இருக்கு. ஸோ கோபம் வேகம் மகாசக்தியோடு இருக்கிற. ஓகே, அதனால பிரச்சண்டா. அடுத்த நாமம் ஆக்ஞா. ஆக்ஞான்னா கமாண்ட்னு அர்த்தம். கமாண்ட் பண்ணுறது ஆக்ஞா. அவளே அந்த ஆக்ஞ ரூபத்தில் இருக்கார். ஆக்ஞை எங்கேருந்து வரும் நமக்கு? கமாண்ட்மெண்ட். ஸ்கிரிப்சர்ஸ், சாஸ்திரம் நமக்கு கமாண்ட் பண்ணுறது. என்ன அந்த கமாண்ட்மெண்ட்டு? உதாரணத்துக்கு சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு, இதெல்லாம் கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போது அது வந்து அந்த அந்த கமாண்ட் ரூபத்திலே இருக்கிறவள் அம்பாள். வேத ரூபத்தில் இருக்கா, அது சொன்னோம். அதில் இருக்கிற கமாண்ட்மெண்ட். ஷி ஹர்செல்ஃப் இஸ் எ டிவைன் கமாண்ட்மெண்ட். அவங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவானே பைபிள். அவங்க எப்படி நமக்கு இங்கே வேத ரூபத்தில் ஆக்ஞை. அதனால் கடவுளுடைய ஆக்ஞை, அந்த வேதத்துடைய வாக்கு, அது கேட்டு அனுசரிக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லைன்னா நம்மளை நம்ம நாசனம் பண்ணிக்கிறோம். தனிப்பட்ட அந்தந்த மனுஷன் அவன் நாசனம் பண்ணிக்கிறான், பிரேயஸ் பண்ணிக்கிறான், ஸ்ரேயஸ் பண்ணிக்கலை. அதனால ஆக்ஞா. இங்கே வந்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து வந்து இந்த க்னஹ அనే பதம் வச்சுட்டு அங்கே ஒரு ஸ்லோகம் வரும். க்னஹன்னா ஞானம். பகவானை பற்றி சொல்லும் போது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லை, நேற்று கூட 9 வகையான இதெல்லாம் அங்கே க்னஹன்னு சொல்லி, க்னஹ இஸ் த லார்ட் ஆஃப் வாட்? கடவுள் ஆஃப் எதையுடைய கடவுள்? க்னஹன்னு சொல்லும்போது அங்கே காலம், அப்புறம் இந்த 3 குணங்களுடைய பொசெசர். ஓகே, அப்புறம் ஆம்னிசென்ட். க்னஹன்னு அது கூட அர்த்தம் இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு அழகான மந்திரம் வருது ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில். அடுத்த நாமம் 829 பிரதிஷ்டா. பிரதிஷ்டா, கோவில் பிரதிஷ்டை பண்ணாங்க, சுவாமின்னு பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா ஸ்தாபனம் பண்ணாங்க. ஓகே, ராஜ்பத் பேர் மாற்றிட்டு கர்த்தவிய பதன்னு சொல்லி அங்கே சுபாஷ் சந்திர போஸுடைய அழகான ஒரு ஸ்டாச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க. நம்ம ஊரில் நம்ம கோவிலில் எல்லாம் பிரதிஷ்டை. ஸோ அம்பாளுடைய பேரே பிரதிஷ்டா. அப்படின்னு அர்த்தம் பிரகர்ஷனேன திஷ்டதி இது பிரதிஷ்டா. இங்கே பிரதிஷ்டான்னு டெக்னிக்கல் அது பதம் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் இருந்தால் அது மேலே வீடு கட்ட முடியும். ஓகே, பிரதிஷ்டா.
அதனால் அப்போது ஹூ இஸ் த ஃபவுண்டேஷன், ஆதாரம் கூட்டஸ்தம் சைத்தன்யம் பிரம்மன் தான். ஸோ இங்கே அம்பாளுக்கு பிரதிஷ்டான்னு சொன்னால் பிரம்மன், பிரம்மாணி. இன்னொரு பேர் பிரம்மனுக்கு, இன்னொரு பேர் பிரதிஷ்டா. சர்வம் பிரதிஷ்டிதம். உபனிஷத்தில் பல இடத்துல அதெல்லாம் வரும் அந்த பேர். இந்த சந்தஸ் மீட்டர், சாந்தோக்கியம், சந்தஸ், ஒரு சந்தஸ் பேர் வந்து பிரதிஷ்டா. அந்த சந்தஸ்லமா மொத்தம் 16 அக்ஷரங்கள் தான் இருக்கும். அதை நீ ஸ்லோகமாக சின்ன குட்டியாக என்னமோ சொல்லு, கப்லெட், இன்னும் ஏதாவது இல்லை, கப்லெட்லிட்ட குட்டி, ஒரு வரியில் 4 அக்ஷரம் இருக்குமா. அது உதாரணம் எனக்கு உடனே கிடைக்கல சொல்கிறதுக்கு, எங்கோ இருக்கும். ஏன்னா பொதுவாக அதை அதுக்கு பேர் பிரதிஷ்டான்னு சொல்கிறது. ஓகே, அந்த சந்தஸ் பிரதிஷ்டா சந்தஸ் ரூபத்தில் இருக்கிறவள் தேவியன்னு அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கணும். பிரதிஷ்டான்னு இன்னொரு அர்த்தம் பூமிக்கு பேர் கூட. ஓகே, இதில் வந்து ஸ்திர பிரதிஷ்டா, சிர பிரதிஷ்டா அப்படின்னு ஒரு வார்த்தை. யோகாசனம் பற்றி சொல்லும் போது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஆசனத்துக்கு டெஃபினேஷன் அவர் ஸ்திரம் சுகம் ஆசனம், அவ்வளோதான் அந்த சூத்திரம். பட் பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்கள் ஸ்திரம் சிரம் சுகம், ஆசன சித்தி, ஸ்டெடினஸ் for long lengthy period of time. ஸோ ஸ்திரமாக பிரதிஷ்டா இருக்கு, சிரமாவும். இந்த சிரமன்னா சிரந்தான், ஃபரெவர். பிரம்மன் போஸ்ட் மாறுமா? இங்கே எல்லாரும் போஸ்ட் மாறுறது. பிரம்மாஜி போஸ்ட் மாறும், எல்லா தேவதைகளோட போஸ்ட் எல்லாம் மாறும். ஆனால் பிரம்மனுடைய போஸ்ட்டு கூட காம்படிஷன் அவருக்கு யாராவது வருவாங்கன்னா சர்வம் பிரதிஷ்டிதம், ஸ்திரம் பிரதிஷ்டிதம், சிரம் பிரதிஷ்டிதம், இன்னொன்று ஏற்றுக்கணும், சர்வம் பிரதிஷ்டிதம். ஐ திங்க் நாராயண சூத்திரத்தில் வரும் பிரதிஷ்டிதம். தஸ்ய மத்தியே மகான் அக்னிர் விஸ்வாட்சிர், எங்கே அந்த இடத்துல எங்கே வரும் கரெக்டுக்கு ஞாபகம். பிரதிஷ்டிதம், வெரி பியூட்டிஃபுல் வேர்டு. ஓகே, ஸ்திர பிரதிஷ்டி. ஸோ பூமி, பூமின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்கே ஸ்திரமாக பூமி, ஸ்திரமன்னா அது காலம் இருக்கு, பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது அப்படி அது சுற்றிட்டு இருந்தாலும் நம்மளை ஒன்று சுத்தாமல் வைக்கிறது ஸ்திரம். அப்புறம் ஸோ காடஸ் ஆஃப் ஃபேம் லக்ஷ்மி கூட பிரதிஷ்டிதான்னா, லக்ஷ்மி கூட ஒரு பேர் ஃபேம். அந்த வகையில் பார்த்தா அந்த ஸ்திரத்துவமாக இருந்து ஸ்திரமாக இருந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்க. அந்த மாறுறது, ஆனால் நமக்கு மாறுறது தெரியல, அது மூவ் ஆகிறது, நமக்கு மூவ் ஆகிறது தெரியல. அதுக்கப்புறம் அது எப்பவுமே மாறிட்டே இருந்தால், நான் இப்போ தான் வீடு கட்டிட்டேன் ஆனால் மாறி போச்சு, காணாமல் போயிடுச்சு சார், சுற்றுறது பூமி அப்படி இருக்கு இல்லை. தரம் தரங்களாக நிலம் வாங்கி வச்சா அந்த லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு எத்தனோ தரங்கள் அதே அப்படி இருக்குல்ல, சற்று மாறுறது இல்லையே. எத்தனையோ காலத்துக்கு உனக்கு தெரியாது, அந்த நீ கண்டுபிடிக்கிறதுனால காலங்கள். அது மேலே இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பஞ்சமகாபூதங்களுடைய சக்தினால் அந்த பெரிய கோவிலாவது, அந்த தஞ்சாவூர் எந்த கோவில் ஏதாவது அது போகும். கீழே அது கட்டின இடம் அது அப்படியே இருக்கும். பிரதிஷ்டிதா 830 பிரகடாக்கிருதி. ஆக்கிருதி என்ன? ரூபம்.
பல ரூபங்களாக பிரகடனமாயிடுறோம். பிரகடாக்கிருதி. இந்த நாமரூப ஜெகத்தா பிரகடனம் ஆனவள். கனவுல நமக்கு கூட இந்த நாமரூபங்களோட ஒரு ஜெகத்து உருவாகிறது. கனவுல என்னுடைய மனோசக்தி, நித்ரா சக்தி, நித்ரில் கூட மனசு தான் அங்கே வேலை பண்ணுறோம். பொதுவாக நித்ரா சக்தின்னு சொன்னோம். அந்த நித்ரா சக்தி, நித்ரை வரலன்னு கனவு வராது இல்லை, நித்ரைக்குள்ளே போகும்போது. அதே பகவான் விஷயத்தில் மாயா. ஸோ அந்த பிரகடனம் செய்யக்கூடிய சக்தியோடு இருக்கிற மாயாவுக்கு பேர் தான் இங்கே பிரகடாக்கிருதி. ஸ்ரீசக்கரத்துடைய முதல் சர்க்கிளில் இருக்கிற அந்த தேவிகளுடைய பேர், அதிஷ்டான தேவதர்களுடைய பேர் பிரகட யோகினிஸ், பிரகட யோகினிஸ். ஓகே, யார் அது? அப்படி எப்படி? அம்பாளே தான் ஸ்ரீ அதிஷ்டானம். அந்த அம்பாளே தான் இந்த பிரகட ஆக்கிருதி. என்ன இந்த பிரகட ஆக்கிருதி முதல் சர்க்கிளில் இருக்கிற அந்த தேவதைகள் எல்லாரும் அம்பாளே காணப்பட்டான் அப்படின்னு. ஓகே, இந்த வார்த்தனை கொஞ்சம் அப்படி பிரித்து மேலே நின்று அந்த பிரதிஷ்டா அனே பதிலாக அங்கே பிரதிஷ்டா எடுத்துகிட்டு அந்த ஆயிங்க கொண்டு வந்தால் அப்பிரகடாக்கிருதி. அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் கூட பிரகடன ஆகாமல் இருக்கா. அமூர்த்தா, மூர்த்த, அமூர்த்தம் மூர்த்தம். அதனால் அன்மேனிஃபெஸ்ட் என்னது? தெரியாமல் இருக்கிறது என்ன, காணாமல் இருக்கிறது என்ன? கான்ஷியஸ்னஸ். நேற்று சொன்னேன் இல்லையா, உங்களை எல்லாரும் நல்ல பார்க்குறேன், கிராஸாக இவ்வளோ சைஸு இப்படி இப்படி எல்லாம் இருக்குது. உங்கள் மனசு பார்க்கலை. நம்ம மனசே பார்க்கலன்னு அப்புறம் புத்தி எங்கே, அப்புறம் கான்ஷியஸ்னஸ் எங்கே பார்க்கறது? பார்க்காதனால இல்லைன்னு சொல்லக்கூடாது. உண்மையாக நம்ம எல்லாரும் யாரும் ஆகாயத்துன்னு பார்க்கல. ஆகாயத்தில் இருக்கிற அந்த பொருள் இந்த பொருள் பார்த்து அது அந்த பொருள்கள் தான் பார்க்குறோம். நீ ஆகாயத்துன்னு பார்க்கணுன்னு முயற்சி பண்ணு, கண் ஆகாயத்துன்னு பார்க்க முடியாது. ஆகாயம்னு அந்த மேலே இருக்கிறதுன்னு சொல்லலை. அந்த வேக்கண்ட் எதுவுமே பார்க்காம ஆகாயம் பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டம். அசல் அப்படி ஒரு இடம் கிடைக்காது முதல்ல. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, அது இங்கே வேறு இடத்துல சொல்ல வேண்டியது. இப்போ இது இங்கே அஷ்டாவக்ர கீதத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் நாளைக்கு. நல்ல இருட்டில் உட்காந்து கண்ணு திறந்தான்னு கண்ணு மூணான்னு ஒன்று தான். அந்த கண்ணு திறக்கணும். திறந்து நான் இருக்கேன்னு ஒன்று தெரியுறதே, நான் இருக்கேன்னு ஒன்று கண்ணுனால் பார்க்கல, இது நான் இருக்கேன்னு தெரியுது. அப்படி இருட்டில் உட்காந்துட்டு நான் இருக்கேன்னு இருப்புதல் அது நினச்சி பார்த்து ஆச்சரியப்படணும். பல வாட்டி கனவு பற்றி தூக்கம் பற்றி ஆச்சரியப்படணும்னு சொல்கிறோமா? அப்படி ஆச்சரியப்பட நான் இருக்கேன் நான் பார்க்கல கண்ணால், நான் இருக்கேன். அதே சமாதி ப்ராக்டிஸ் ஆகும். புரியுதா? அப்பிரகடாக்கிருதி. ஆனால் மறைஞ்சு இருக்கேன், எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கேன். ஆனால் இந்திரியங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எட்ட மாட்டேங்குது. எதுக்கு இந்திரியங்களுக்கு எட்டணும்? நான் இருந்தால் இந்திரியம் இருக்கேன், நான் இருந்தால் உடம்பு இருக்கேன். ஏன் எப்படி தெரியும்? ஏன்னா அதுக்கு என்ன நடக்கிறது, என்ன ஆகிறது, அதெல்லாம் எனக்கு தெரியறது. ஓகே, இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னு இருக்க வேண்டாம், வேறு இடத்துல சொல்லணும். ஓகே, தூங்கக்கூடாது இல்லை.
சூத சம்ஹிதை இந்த பதம் பற்றி சொல்லும்போதும் இதே தான் சொல்கிறது. சூத சம்ஹிதை அது இதுதான் ஞாபகம் வந்து சொன்னேன். எழுதி வச்சு எல்லா ஜீவராசிக்கு முக்கியமாக மனுஷனை பற்றி எடுத்துங்க. அடுத்தது எப்படி என்ன திங்க் பண்ணுறது நமக்கு தெரியாது. நமக்கு எல்லாரும் கூட எப்படி நமக்கு தெரியறது நானே. அது அப்பிரகட்டனமாக ஒன்றும் இல்லை. அது நிஜமாக பிரகடனமாகிறது அதுதான். நான் அதுக்கு தான் கண்ணு திறந்து இருட்டில் சிந்திக்க சொன்னது. கண்ணு மூடிட்டு தியானம் பண்ணால் தூக்கம் வரும். அப்புறம் கண்ணு திறந்து அந்த இருட்டு நீ பார்க்கணும். ஏக ஸ்லோகியில் சொன்னோம் இல்லையா, எப்படி பார்க்குறேன் உனக்கு இது இருட்டுன்னு எப்படி தெரியுதுன்னா, கண்ணை பார்க்கும் இருட்டுனே. அப்புறம் புத்தின்னு சொல்லிட்டார். சரி புத்தின்னு யார் பார்க்குறேன்னா அப்புறம் நான்னு சொன்னார். வெரி குட், கரெக்ட், யூ ஆர் பாஸ். அந்த நான் தான் பரமகம் ஜோதிஹி. எஸ் ஒத்துக்கிட்டேன். ததஸ்மி பிரபு. ஓகே, இங்கே அப்பிரகடாக்கிருத்தேன்னு சொன்ன ஆக்கிருத்தி இருந்தால், ஆக்கிருத்தினை யார் மாயாதான் உருவாக்கிடுச்சு. அது இருந்தால் அப்பிரகடனமாக இருக்கிற அசல் சப்போர்ட்டாக இருக்கிற சிவனை பார்க்க முடியல. சிவனை நம்ம தெரிஞ்சுக்க முடியறதில்லை. சரி, அப்புறம் இன்னும் சிம்பிளாக அப்பன்னா ஜலம், ஆபஹா அப்போ அது பிரகடாகுது. ஜலதத்துவம் ரூபத்திலோ இது வந்தவர் ஜலம். இந்த ஜலத்துக்கு எவ்வளோ முக்கியம் இருக்கு. எல்லா ரசம். 156வது ஸ்லோகம். प्राणेश्वरी प्राणधात्री पंचाशक्तिपीठरूपिणी विशृंखला विविक्तस्था वीरमाता वियत्प्रसूः. वेरी गुड. இப்போ சாந்தோக்கிய உபனிஷத்தில் படிச்சுட்ருக்கிற டாப்பிக்கு பக்கத்தில் இருக்குது. ஏன்னா அங்கே பிராண ஓம்காரத்துக்கு கூட பிராணத்தினையும் சேர்த்து உபாசனை பண்ணுன்னு சொல்லி பிராண சகித உத்கீத உபாசனம். சரி, பிராணத்துக்கு ஈஸ்வரி. பஞ்ச பிராணங்கள் இருக்கு. இன்னும் கூட அதினை பிரித்து பார்த்தா 10 இருக்கும். 5 உபப்பிராணங்கள் கூட இருக்கு. ஓகே, அபான வியான உதான சமான. ஓகே, பிராணாபான அபான உதான சமான. ஸோ பிராணேஸ்வரி. அந்த பிராணத்தினை பற்றி சொல்லும்போது பிராணநாதா அனு கூப்பிடுவான். பழைய சினிமாவில் இல்லை, இந்த புராண சினிமாவில். அப்புறம் அவர் கூட பிராணேஸ்வரி என்ன, பிராணத்தோட ஈஸ்வரி நீ என்ன, அவன் பிராணநாதான்ற. ரெண்டும் பிராணந்தான். உயிர் வாங்காத வரைக்கும் ஓகே. தமிழ் பிராணேஸ்வரி. நேற்றுக்கு முண்டகோபனிஷத்தில் பார்த்தோம். அப்ராணஹ அமனஹ அமனாஹ. என்ன சொன்னோம்? பிரம்மன் மாயா, அதுக்கப்புறம்தான் பிராணமே வந்துச்சு. ஸோ பிரம்மனுக்கு பிராணம் நம்மள மாதிரி இருந்தால் தான் அது இருக்குமா கான்ஷியஸ்னஸ்? இல்லை.
அதுக்கு மனசு இருக்க, மனசு இல்லை. அதெல்லாம் எப்போ வந்துச்சு? மாயையில் அந்த ஆக்டிவிட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பிராணம் மனசு வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லை நேற்றுக்கு. அதனால் பிரகிருதி எப்போ ஆக்டிவேட்டாக செய்யப்படுறதோ பிரம்மனுடைய சங்கல்பத்தினால, ப்ரெசன்ஸ்னால அப்புறம் பிராணம் வந்தது. ஸோ அந்த பிராணத்துக்கு நிறைய விசிஷ்டத்தை இருக்குது. கேட்க முடிஞ்சவங்களும் சாந்தோக்யோபனிஷத்து கேளுங்க. இந்த பிகினிங் எல்லாம் ரொம்ப கதை மாதிரி தான் இருக்கும். நிறைய உபாசனைகளை பற்றி தான் சொல்கிறது. ஆனால் டிஃப்ரெண்ட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஆத்தியாத்மிகமாக அது ரொம்ப உபயோகப்படும். உபாசனை கேளுங்க. அங்கே நிறையவே இந்த பிராணத்தினை பற்றி இப்போ கடந்த வகுப்பில் பிராண விசிஷ்டத்தை சொல்லும் போது அதில் பிராணம் சுத்தம், அப்புறம் சர்வத்துக்கு ஆதாரம் இருக்குது. சர்வம் பிபர்த்தி, பரிக்கிறது, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது. நாளைக்கு இன்னும் வேறு பிராண விசிஷ்ட குணங்கள் சொல்லப்படுறது. ஸோ பிராணேஸ்வரி. சரி, பிராணத்துக்கு அவள் ஈஸ்வரியாக இருக்கான், இருந்துட்டு எல்லோரும் கொடுக்கறது. ஈஸ்வரியாக இருந்தேன்னு நானே வச்சுக்கிறேன்னு சொல்லலை. பிராணதாத்ரி. ஓகே, பிராணதாத்தா, பிராணத்தினை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். உயிர் வரணும். அந்த பாடி வந்ததுக்கப்புறம் எல்லா ஆர்கன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் உயிர் வரணும். கான்ஷியஸ்னஸ் எப்பவுமே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வேறு. அது வர இது இட் ஸ்டார்ட்ஸ் ஸ்பந்திக்கிறது பாருங்க. அந்த குழந்தை கூட ஹார்ட் பீட்டு, அப்புறம் மூச்சு வெளியில் வந்த உடனே மூச்சு எடுக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் லங்ஸ் வச்சுருக்கு ஆல்ரெடி. பிராணதாத்ரி, கிவர் ஆஃப் த லைஃப் டு ஆல் த வேர்ல்ட்ஸ், எல்லா லோகங்களுக்கும். பஞ்சாஷத் பீட ரூபிணி. பஞ்சாஷத்துன்னா 50. சில ஆச்சாரியர்கள் சில வியாக்கியானத்தில் அது 51ன்னு சொல்கிறேன். ஆனால் சான்ஸ்கிரிட்டாக பார்க்கும்போது பஞ்சாஷத்துன்னா 50. 50 சக்தி பீட்டங்கள் இருக்குது. 50 இடம் நிறைய சின்ன சின்னது இருக்கலாம். ஆனால் ரொம்ப குறிப்பாக புராணங்களுக்குள்ளே நம்ம ஹிஸ்ட்ரியில் பாரத நாட்டில் போய் பார்த்தா பேர் மாறி இருக்கலாம் சிலது. ஆனால் அந்த இடம் அதை ஜியோகிராஃபிக்கலாக கண்டுபிடிக்காமே அப்படி ஏதாவது இருந்தால் அப்புறம் இதுன்னு சொல்லுவாங்க. அவன் காசி விஸ்வநாத ஆலயத்தினை உடச்சிட்டு அவன் அங்கே மசூதி கட்டிட்டான். நம்ம ஏதோ இன்னொரு பக்கத்தில் சிவலிங்கம் வச்சுக்கிட்டு இதுதான் காசி விஸ்வநாதன் சொல்லிக்கிற மாதிரி ஆகிடுது இல்லை. அந்த மாதிரி தவிர பட் 50 சக்தி பீட்டங்கள், சென்டர்ஸ் ஆஃப் வர்ஷிப். ஓகே, இதில் பஞ்சாஷக் பீட ரூபிணி. இதில் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, காமாக்கியா, அஸ்ஸாமில் இருக்கிற காமரூபா இல்லை காமாக்கியா, இப்போ பேர் காமாக்கியா. அதுக்கு கோஹத்தி சிட்டியில் 5 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்ப பிரசித்தமான சக்தி பீட்டம் அஸ்ஸாம். அப்போன்னா நார்த் ஈஸ்ட், நார்த்துலேருந்து எடுத்துக்கிட்ட சாயா சத்ர, இந்த 50 சக்தி பீட்டங்களை சொல்லும் போது காமரூபா டு சாயா சத்ர. சாயா சத்ரன்னா கேரளா. அங்கே எல்லாம் அந்த கோகோனட் ட்ரீஸ் கொடை மாதிரி இருந்து எல்லா இடத்துலையும் நல்ல கூலாக ஷேடாக இருக்கும் இல்லையா. இல்லைன்னா பேக் வாட்டர்ஸ் இருக்கும், இல்லைன்னா அந்த செடி இருக்கும். எல்லாம் இதே தான். வீடெல்லாம் எங்கோ அந்த நிறைய தென்னை மரங்கள், அந்த மரங்களுக்குள்ளே எங்கோ வீடு இருக்கும். ஸோ நார்த்து டு சவுத்து, இதுக்கு நடுவில் நிறைய இருக்குது. அந்த பேரில் படிச்சுக்கோங்க. காமரூபா டு சாயாச்சித்திர, அது விஸ்ருங்கலா. ஸ்ருங்கலம் அப்படின்னா இந்த பந்திக்கிறதுக்கு போடுற கொலுசு, நார்மலாக சொன்ன கொலுசு. ஆனால் அதே ஆபரணமாகவும் சொன்ன கொலுசு
இடுப்புக்கே வச்சுக்கிறது கொலுசு தானே. பட் பொதுவாக ஸ்ருங்கலம்னா அந்த ஒரு மனுஷனை பந்திக்கிறதுக்கு கட்டி போடுற அந்த செங்கிலி. இங்கே விஸ்ருங்கலா, எந்த பந்தம் இல்லாத, எதினாலையும் பந்திக்கப்படாத. பொதுவாக எதினாலையும் பந்திக்கப்படாதன்னா என்ன சொல்லணும்? தேச கால வஸ்து, எய்தர் ஆப்ஜெக்ட் வைஸ், ஸ்பேஸ் வைஸ் ஆர் தி டைம் வைஸ். பந்திக்கலை, விஸ்ருங்கலா. எந்த வகையில் எப்படி பார்த்தா கூட ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி திங், ஃப்ரம் எவ்ரி ஆஸ்பெக்ட். நிர்பந்தம், பந்தமே இல்லை, நிர்பந்தம். அதனால தான் நித்திய முக்தம். எப்போ ஒருக்காகவும் எந்த காரணத்தினாலும் எந்த பந்தம் இல்லையோ, கட்டுப்படலையோ நித்திய முக்தம் தானே. அதனால் இங்கே பிரம்மன், அம்பாளுக்கு பிரம்மனுக்கு இன்னொரு பேர் விஸ்ருங்கலஹன்னு சொல்லணும். இவள்னால விஸ்ருங்கலா ஆயிடுச்சு. விஸ்ருங்கலா அசல் ஆக்சுவலாக எது பந்தம்னு என்ன? நீங்கள் ஏதோ கை கட்டுறது, அது கட்டுறது, இடுப்பு கட்டுறது கொலுசுன்றீங்க. கர்மா, இந்த செயின் ஆஃப் கர்மா, அதுதான் விஸ்ருங்கலம். ஸ்ருங்கலம், கர்மா செயின். அந்த கர்ம புண்ணியமானாலும் பந்தந்தான், பாபமானாலும் பந்தந்தான். உதாரணம் சொல்லியிருக்குது முன்னாடி. இரும்பு செங்கலினால் கட்டி போட்டாலும், தங்கம் செங்கலினாலே அரெஸ்ட் பண்ணாலும் நீ பந்திக்கப்பட்டாய். என்ன பந்தம்னா, எந்த புண்ணிய கர்மாவட்டும் பாப கர்மாவட்டும் அடுத்த ஜென்மத்துக்கு காரணமாகும். இந்த தேவையில்லாத இந்த சக்கரத்தில் நீ மாட்டிக்கிட்டு இப்படி சுற்றிட்டே இருப்பேன். புனரபி ஜனனம் புனரபி மரணம், இப்படி போவேன். அதனால் நீ ஆத்மா நினச்சா உனக்கு கர்மம் இல்லை, ஸ்ருங்கலம் இல்லை. நீ தேகம் நினச்சா இல்லை ஜீவன் நினச்சா ஸ்ருங்கலம் இருக்கு, கர்ம பந்தம் இருக்கு. அவ்வளோதான். அடுத்த நாமம் 835 விவிக்தஸ்தா. தன்னந்தனியாக இருப்பாளாமா, தன்னந்தனியாக. விவிக்த தேசம்னா லோன்லி பிளேஸ், சாலிட்யூடு. ஸோ விவிக்தஸ்தான்னா பொதுவாக ஒரு லெவலில் நமக்கு சாதனா, ஆத்தியாத்மிகம் இப்படி இருக்கிறவங்க அப்போ தனியாக இருந்து பழகணும், மனசை அப்சர்வ் பண்ணணும், மௌனம் அனுசரிக்கணும். இதெல்லாம் பிகினிங் லெவல்ஸ். ஓகே, அது வேணும். ஸோ ஆத்தியாத்மிக மார்க்கம், ஞான மார்க்கம்னா விவிக்தஸ்தா. அங்கேருந்து எடுத்துக்கிறோம். 6வது அத்தியாயம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி விவிக்த தேசி ஏகாக்கி யதசித்தாத்மா. அப்போ கவனிக்கணும், நான் பயப்படுறேன்னா, நான் எமோஷ்னலில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிறானா, அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செஞ்சலம் வரும் மனசில், அது பண்ணலாம் இது பண்ணலாம், அது கவனிக்கணும். கையோ காலோ ஏதோ ஒன்று பண்ணணும், அது பாரு இது பாருன்னு. அதெல்லாம் கூட பண்ணாமல் இரு, கவனி. இதெல்லாம் பண்ணணும்னா அப்போ கொஞ்சம் தனியாக இருக்கணும். இல்லை, இது ஒரு அர்த்தம் சாதன விஷயத்தில். விவிக்தஸ்தான்னா மேலே சொன்ன மாதிரி விஸ்ருங்கலா விவிக்தஸ்தா. அதான் தன்னந்தனியாக பிரம்மன் அன்டச்சாகவே விவிக்தஸ்தாவாகவே இருக்கு. எந்த வகையில் எந்த உபாதி எதுவுமே ஒட்டுக்கவே இல்லை. ஜாகிரதாவஸ்தை ஒட்டுக்கலை, ஸ்வப்னாவஸ்தை ஒட்டுக்கலை, நித்ராவஸ்தையும் ஒட்டுக்கலை. பிரம்மன் கான்ஷியஸ்னஸ் இஸ் எவர் எக்ஸிஸ்டிங் கான்ஷியஸ் பிரின்சிபல் அண்ட் த பிளிஸ், ஆனந்தம். அது அப்படி இருக்கு. விவிக்தஸ்தா
ஸ்வஸ்மின் ஸ்திதே ஸ்வஸ்ததான்னு சொன்னோம் இல்லையா? அந்த தூக்கத்திலும் நமக்கு யாரு கூட என்ன சம்பந்தம் இருக்கு? நேத்திக்கு பேசிட்டோம், திரும்பி வந்துச்சு இப்போ தூக்கம், விவிக்தம். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்ஸு பந்தம் இதெல்லாம் சத்தியம்னு எடுத்துக்கூடாது. விவகாரம் ஏதோ பண்ணு நம்பாத, இதெல்லாம் சத்தியம்னு எடுத்துக்காது. அசல் இதெல்லாம் இல்லை. அதனால் கனவு உதாரணம் ரொம்ப முக்கியம். நான் நீங்கள் வேதாந்தம் பேசாமல் எப்படி இது என்ன சொல்லுவேன்? அங்கே எங்கே இருக்கார் அம்பாள், தனித்தனியாக அங்கே இருக்காரம்மா, காமபுரம்ல இருக்கான், அப்புறம் காஞ்சியில் இருக்கு. அதெல்லாம் கதைன்னா பிகினிங் லெவலில் அதெல்லாம் உபாசனை. இப்போ அதுக்கு ஓடி ஓடி போய் அங்கே இருந்து கியூவில் நின்று 10 பேர் திட்டி இதெல்லாம் பண்ணும் பக்தி. ஆமாம். அப்புறம் அங்கே போய் அங்கேயும் சீட்டிங் பண்ணி, அங்கேயும் கோச்சிக்கிட்டு, அங்கேயும் கத்தி, என்ன அங்கே போய் என்ன பண்ண? அம்பாளுன்னு பார்க்கறதுக்கு போனான். பிகினிங் அதெல்லாம் தாண்டி வரணும். எங்கே அது அப்போ ஏதோ பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, போனாலும் போகலன்னாலும் ஒன்று தான், எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கேளுங்கோ, எல்லாமே அஷ்டாவக்கரத்துக்கு ஏற்ற கேளுங்க, எல்லாம் கேளுங்கோ. டைம் இல்லைன்னு சொல்ல, கேட்க முடியும் போதே கேட்கணும். ரிட்டையர் ஆகி வயசானவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, போட்டு கேட்டு இருங்க, காது கட்டி போகிற வரைக்கும் கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அது அல்டிமேட்டா அஷ்டாவக்கர கீதை அந்த அளவுக்கு நைஸ். விவிக்தஸ்தா அப்படி இருக்கான். இங்கே இந்த விவிக்தஸ்தான்னா இன்னொரு அர்த்தம் விவேகிக்கு உள்ள அந்த விவேக ரூபத்தில் இருக்கிறவள் யார்? அது ஞானம். விவேகம் அந்த விவேகத்தினால என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த விவேகத்துக்கு பிறகு விவிக்தம் பண்ணுறதுன்னா இன்னொரு அர்த்தம் என்னென்னா பிரிக்கிறது, விபஜனை பண்ணுறது. அது எப்படி விவேகம் இருந்தால் தான் பண்ண முடியும். எது சத்தியம், எது போய், எது ஆத்மா, இதான ஆத்மா. ஸோ விவிக்தஸ்தான்னா அந்த விவேகம் செய்கிறவனுக்குள்ளே இருக்கிற விவேக ரூபத்தில் இருந்துட்டு அது அப்புறம் அது ஞானமாக பலிக்கும், பலன் கொடுக்கும். அப்படி இருக்கிறவள் என்ன? அம்பாள் ஞானாம்பாள் தானே, தெரியாது. அடுத்த நாமம் வீரமாதா. இந்த விவேகிக்கு இன்னொரு பேர் டைட்டில் கொடுங்க, வீர சக்கர அவார்டு. உபனிஷத்து தீரஹா சௌமியா நிறைய அப்படி தரும். தைரியம் இருக்கிறவன், கட்ஸ், தம் இருக்கணும். வீரமாதா, வீரர்கள் எல்லாருக்கும் மாதான். அது புராண லெவலில் சொன்னால் கணேஷ்னுக்கு உன்னோட பேர் வீரனாமா. சிவபுராணத்தில் சிவன் சொன்னார், விநாயகர் வந்ததுக்கப்புறம், இந்த ஓ தேவி, இந்த வீரன் அண்ணன் எனக்கு ரொம்ப பிரியம், என் ஹிருதயத்தில் எனக்கு ரொம்ப பிரியம்னு சொல்லி இவன் எல்லாருக்கும் லீடராக இருப்பான், எல்லா வித்தைகளுக்கும் லீடராக இருப்பான். அது எப்படி? என்ன நீ எது ஆரம்பித்த விக்னமாக இருக்கணும் முதல்ல. அதனால் பாருங்க, இந்த விநாயகர் விஷயத்தில், கணேசன் விஷயத்தில், பிள்ளையார் விஷயத்தில் யாருக்கு பேதம் இல்லை. சைவர்களாவது வைஷ்ணவர்களாவது நீ ஏதாவது ஆரம்பி, தன்வந்திரனு ஏதாவது சொல்லும். கணானாம் துவா கணபதி கும்பவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆன ஸ்ருணுவன்னோதிபிஸ் சீத சாதனம். இங்கே நேற்று முருகனுக்கு என்னமோ பண்ணாங்க, விநாயகர்னு முதல்ல சொல்லாமல் அவள் கூப்பிடாமல் பண்ண முடியும்?
ஈவன் பார்க்கடல் கடையறதுக்கு கூட முதல்ல பிள்ளையார் விநாயகருக்கு நைவேத்தியம் வைக்கலையாமா. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டா பர்வதம் இப்படி ஆகிப்போச்சு. நான் கீழே இருந்து இழுத்துட்டேன். அப்புறம் விஷ்ணு போய் என்னடா கணேஷை இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு. என்ன மாமா எனக்கு முதல்ல இல்லைடா, இப்போதான் அவங்க வீட்டில் இன்னும் சமைக்கிறது ஆரம்பிக்கலை, இப்போதான் அவன் கடையை ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாவது கொடுக்க சொல்லுவாங்க. விக்னரா விநாயகர் இப்போதான் எனக்கு கொண்டாடிட்டோம். அதனால வீரன்னா விநாயகருக்கு ஒரு பேர். ஆமாம், அது சிவன்னு சொன்னா அப்படி. அதனால சரி, இங்கே வீரமாத்தான்னா விநாயகருக்கு இது தாய். லோகத்தில் வீரர்கள் யார் பிரம்ம ஜானத்துக்கு முயற்சி பண்ணுறாங்களோ, ஆத்தியாத்மிக வாழ்க்கையை நடத்தணும், அவங்க தான் உண்மையான வீரர்கள். அதனால தான் உபனிஷத்து தீராக பண்டிதாக அதெல்லாம் கூப்பிடுறது. நீ நிஜமாக படிச்சோ இல்லையோ பரவாயில்ல, உனக்கு பொதுவாக பயந்தாங்கொடியாக இருக்கிற பரவாயில்ல, ஆனால் சாஸ்திரம் கேட்கறதுக்கு வரேன்னா நீ வீரன்தான், தீரன்தான், வீரமாதா. ஏன் அவனுக்கு அந்த வீரத்துவம் கொடுத்துட்டு தைரியம் கொடுத்துட்டு பரவாயில்ல. மண்டே ஒர்க்கிங் டே சாயங்காலம் இப்படி போகலாமா? வீட்டில் குழந்தைகள் இல்லை, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வருவார் இல்லையா, அது வேறு மாமியார் மாமனார் இருந்து என்ன கலாட்டாகும். தேவையா உனக்கு இதெல்லாம்? என்ன சொன்ன பயப்படாமல் எப்படி சமாளிச்சுக்கிட்டு நமக்கு அந்த தைரியம் சக்தி எல்லாம் கொடுக்குறாரு பார் அம்பாள். அப்புறம் அது மட்டும் ஞானமே கொடுப்பான். அப்புறம் ஏன்னா நீ தைரியமாக வந்துட்டுருக்கல, போயிட்டே நிற்காத. வீரமாதா வியத் பிரசூஹு. வியத்தன்னா ஆகாயம், வியத். ஓகே, ஆகாயத்தினை பிரசவிச்சவள். இப்போ தானே சார் பிரசவிச்சாச்சு. திரும்பி ஸ்பெஷலாக சொல்கிறோம். என்ன உங்கள் மாஸ்டர் அடிக்கடிக்கு ஆகாயம் ஆகாயம் பற்றி சொல்கிறாருல்ல, அதில் ஆச்சரியப்பட வேண்டியது நிறைய இருக்கப்பா. இருட்டு ஆகாயம் பார்த்து ஆச்சரியப்படணும், பகல் ஆகாயம் பார்த்து ஆச்சரியப்படணும். வியத் பிரசூஹு அப்படின்னா நாட் ஓன்லி ஃபஸ்ட்டு அந்த மாய மகத்தத்துவம் மூல பிரகிருதி அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் தைத்திரோபனிஷத் சொன்ன மாதிரி, தைத்திரோபனிஷத்து அது வேறு விதமாக சொல்கிறது. தஸ்மாத் ஆத்மனः ஆகாஷம் சம்பூத. ஆத்மலேருந்து ஆகாஷம் வந்துச்சுன்னா நடுவில் என்னாச்சு, எப்படி டைரெக்டாக நடுவில் மாயா வேலை வாங்கிச்சு, எடுத்துக்கிச்சு. நான் பண்ணுறேன், ஓகே, நீங்கள் பிரம்மன் இல்லையோ, நீங்கள் ஒன்றும் பண்ணாதுங்க, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் அழுக்காகக்கூடாது, ஒன்று நான் பண்ணுறேன். அப்புறம் அங்கே ஆகாஷம் வந்துச்சு. ஆகாஷ சம்பூதா அப்படின்னா அது யாருடைய வேலை? மாயா தேவி சக்தியோட ஒர்க். அங்கே நின்று எல்லாம் பஞ்சமாகும். ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராப, ஆபத் பிருத்வி, பிருத்திவியாம் ஓஷதய, ஓஷதிபியோன்னம், அன்னாத் புருஷ. முண்டக்கந்தவனு பார்க்க போகிறோம் கொஞ்சம் அது எல்லாமே. சரி, 157வது ஸ்லோகம். முகுந்தா முக்தி நிலையா மூல விக்கிரகரூபிணி भावज्ञा भवरोगग्नि भवचक्रप्रवर्तिनी. 838 முகுந்தா. முகுந்தா கிருஷ்ணனுக்கு கூட அதே பேர். முகுந்தா முராரே கோவிந்த கோபால். முகுந்தா அப்படின்னா மோட்சம்னு கொடுக்குறவள், மோட்சம்னு கொடுக்குறவர். முக்திம் ததாதீதி முகுந்தः முகுந்தா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 515வது நாமம் முகுந்தः.
சரியா? அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே இந்த விஷயம் வேறு நாமத்தோட வந்துச்சு. 736 737 என்னன்னா முக்திதா, முக்தி கொடுக்குறவள். அது கொஞ்சம் ஈஸியாக புரியுது. முக்திதா, தா தா நித்தா நித்வா தா கொடுக்க முக்திதா. முக்தினு கொடுக்குறாருன்னா முக்தி வேறே, அவள் வேறையோ? ஏதாவது நான் கொடுக்குறேன்னா நான் வேறே, கொடுக்கறது வேற இல்லையா? நான் பேசுகிறேன், இந்த வார்த்தைகள் வாங்கிக்குங்க. நான் வேறே. அப்படி முக்தி கொடுக்குறாருன்னா அவள் வேறையா, முக்தி வேறையா? முக்தி ரூபிணி பக்கத்தில் வரும் அங்கே. சரியா? அதனால இங்கே வருது, வேறு விதமாக வருது. ஸோ இட் இஸ் எ ரிப்பிட்டேஷன். அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. திரும்பி சொல்கிறதுன்னா அது முக்கியமான அர்த்தம். முகுந்தா. சரியா? முகுந்தான்னா ஒரு ரத்னம், ஜம்முக்கு பேர் கூட முகுந்தாமா. கொஞ்சம் அங்கேயும் போகிறோமே புராணத்துக்கு. குபேரனுடைய தனாகாரத்தில் இருக்கிறவர். அது என்ன விலையோ நம்ம கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது. முகுந்தா. அந்த ரத்னம் ஃபார்மில் இருக்கிற எல்லா பொக்கிஷம் அவளே தான். ஆனால் ஸ்பெஷலாக அவங்களுக்கு முகுந்தா. முதல்ல கூட நிறைய வந்துச்சு இல்லை, ரத்னம் வைடூரியம் பற்றி, அது பற்றி, இது பற்றி. இப்போ எங்கெங்கோ போயிட்டு வந்தோம். வந்து கொஞ்சம் வேதாந்தத்துக்குள்ளே இறங்கிச்சு பார்த்தீங்களா? அந்த புஷ்பம், இந்த புஷ்பம், அந்த ஊருன்னு இந்த ஊருன்னு என்ன. குட். சரி. பகவத்கீதையில் அது அந்த ரத்னம் என்ன, இந்த ரத்னம் என்ன, இப்போ எல்லாம் என்னென்ன காணப்படுதோ அது எல்லாமே கூட அம்பாளுடைய. ஸோ முகுந்தான்னா எல்லா ட்ரெஷர், அந்த ஒரு ஜெம் இல்லை. பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் விபூதி யோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஓகே, எத்யத் விபூதி மத் சத்வம், எதில் நான் என்னோடய விபூதின்னு உனக்கு சாம்பிளாக கொஞ்சம் சொல்லியிருக்கானோ, இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இவ்வளோ சொல்லிட்டேன். என்ன தெரியுமா? அசல் எல்லாமே என்னோடய விபூதி தாப்பா. மம தேஜோம்ச சம்பவம், என்னோடய தேஜஸ் தான் அது எல்லாமே. திரும்பி அதீதன்னு பார்க்காதே. நீ கேட்டதுனால நான் குறிப்பாக ஏதோ சொல்லிட்டேன். ஆலச மரத்தில் இருக்கேன், அப்புறம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சந்திரனில் இருக்குது, சூரியனில் ஏதோ கொஞ்சம் சிலதில் காட்டி கொடுத்தார். அதனால் அது மட்டும் நான் நினச்சிக்காதேன். சர்வம் மம தேஜ அம்ச சம்பவ. அப்படியே இங்கே பாருங்கள், இப்போது முக்திதா ஆயிடுச்சா, முக்தி நிலையா, அவளே முக்தி ரூபமாக நிலையம். வீட்டுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறோம் இல்லையா? இது வச்சுக்க மாட்டேங்க யார், பயம். அந்த வீட்டில் எல்லாருக்கும் முக்தி ஆகிடும். அப்புறம் யார் பொண்ணும் கொடுக்க மாட்டேன், பையனும் கொடுக்க மாட்டான். வேறு ஏதோ ஒரு சாந்தி நிலையம் வச்சா பரவாயில்ல அங்கே வரைக்கும். இல்லைன்னா அப்புறம் வேறு ஏதாவது கடவுள் பேர் வைங்க. லக்ஷ்மி நிலையம் வச்சா அப்போ நல்லா இருக்கு. லக்ஷ்மி இருக்கு, ஆனால் முக்தி வரல. அங்கே என்னென்ன பிரயோஜனம்? ஒரே சண்டை, ஒரே ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம், ஒரே கவலை. அப்போ எதுக்கு லக்ஷ்மி? லக்ஷ்மி மட்டுமே இருந்தால் அங்கே ப்ராப்ளம் தான். சரஸ்வதி இருக்கணும். அதுக்கு தான் அடுத்த வாரம் கொண்டாடுவோம். முக்தி நிலையா, தி அபோர்ட் ஆஃப் த சால்வேஷன். என்னது? பிரம்மனுக்கு இன்னொரு பேர் முக்தி நிலையாக. சரியா? அதனால் முக்தி வேறே, அபோர்டு வேறே இல்லை. இங்கே முக்தி நிலையான்னு சொன்னால் இது எப்போ புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்தி தான், அதுதான் சொன்ன ஆல்ரெடி. அந்த நாமம் கரெக்டாக இருக்குது. முக்தி தான் முக்தி ரூபிணி, ரெண்டு பேர் இல்லை. பிரம்மன் வேறே, தெரிஞ்சுக்கிற நான் வேறே இல்லை. பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு பொதுவாக. ஸோ ஆத்மா பிரம்மன் வந்து நித்திய முக்த ஸ்வரூபம். புராணம் லெவலில், பக்தி லெவலில் சொல்லும்போது பொதுவாக 4 சொல்லுவாங்க. கடைசியில் 5வது நம்ம சேர்த்துக்கணும். அவங்க 5வது பேச மாட்டாங்க. என்னன்னா சாயுஜ்யம், சாரூபியம், சாலோக்கியம்,
சாயுஜ்யம், சாரூபியம், சாலோக்கியம், இன்னொன்று என்ன வருது? 4 சாமீபியம். சாமீபியம் இதெல்லாம் அவங்க முக்தின்னு இத்தனை லெவல்ஸ் இருக்கா? ஓ, எல்ஐஜி ஃப்ளாட்ஸு, எம்ஐஜி ஃப்ளாட்ஸ், லோ இன்கம் குரூப்பு, ஹை இன்கம் குரூப் மாதிரி அங்கே டிஃபரன்சஸ் வேதாந்த அதை ஒத்துக்கல. அதெல்லாம் பக்தியில் பிகினிங் லெவல். என்ன சொல்லும்? நிர்வாணம், நிர்வாண சக்தி, நிர்வாணம் 5th. அதுதான் எட்டர்னல், பர்மனெண்ட், வித்தவுட் எனி டிஃபரன்ஸ். எதுக்கு இத்தனை சொல்கிற? சாமீபம்ன்ற, சாயுஜ்யம்ன்ற, சாரூபியம்ன்ற, சாலோக்கியம்ன்ற. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டிங்களா? இல்லை, ரேஷன். நீ ஏசியா, ஓசியா, பிசியா. அப்புறம் மூல விக்கிரக ரூபிணி, மூலவர், உற்சவர். விக்கிரகம்னா எது இண்டிகேட்டர் தான். விக்கிரகம்னா கூட லிங்கம் ஆர் விக்கிரகம் விசேஷேன கிராயத்தை கிரகிக்க முடியுமோ அது ஒரு இண்டிகேட்டர் தான். அந்த இண்டிகேட்டர் வச்சுட்டு தென் விச் யூ கேன் டிஸ்கவர். நேற்று சொன்னோம் இல்லையா, தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போகணும். தெரியாதது எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கக்கூடாது. அல்பத்திலேருந்து பூமாக்கு போகணும், அனாத்மலேருந்து ஆத்மக்கு போகணும், ஜீவன் வந்து பிரம்மனுக்கு போகணும், ஜீவனு கிடையாது. அப்புறம் மூல விக்கிரகம் என்னன்னா பிரம்மம் தான். எது ஒன்று ஒரு சத்தியம் என்ன? அது எது சுற்றி இதெல்லாம் நடக்கிறது, ஏற்படுறது, காணப்படுறது. பகவத்கீதையில் அதனால தான் பகவான் வந்து 15வது அத்தியாயம் ஆரம்பத்தில் ஊர்த்வ மூலமதசாகம், மூலம் எங்கே இருக்குன்னா அந்த எங்கே இருக்கு. ஏன் எங்கோ ஊர்துவன் ஏன் சொன்னாருன்னா, உனக்கு எட்டலை இல்லை, இங்கே இருக்கன்னு சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். எட்டலை உனக்கு அதோடைய பிரான்ச்சஸ் தான் உனக்கு இங்கே தெரியாது. அப்படியெல்லாம் அழகாக 5th சாப்டர் ஸ்டார்டிங் மூலம். அதனால்தான் மூலம் கந்த, த பேஸ், கூட்டஸ்தம், மூலம். அது ஒன்று தான் பிரம்மம். ஸோ மூல விக்கிரக ரூபின்னு பிரம்மமாக இருக்கிறவள். அடுத்த நாமம் போதும் நினைக்கிறேன். 840 முடித்தோம். சரியா? அப்புறம் அடுத்த நாமங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.